மூன்றாம் அதிகாரத்தில் தேவன் மோசேயை அழைத்த பின் நான்காம் அதிகாரத்தில் மோசே இன்னும் தயக்கம் காட்டுகிறார். இஸ்ரவேலர் என்னை நம்பவில்லை என்றால் என்ன செய்வேன்? அதற்கு தேவன் அவனுக்கு அடையாளங்களை கொடுக்கிறார். முதல் அடையாளம், மோசே தனது கையில் வைத்திருந்த ஊன்றுகோலை தரையில் போடும்படி தேவன் சொல்கிறார். அது உடனே பாம்பாக மாறுகிறது. பயந்த மோசே அதை தவிர்க்கிறார். பின்னர் தேவன் அதன் வாளை பிடி என்று சொல்கிறார். அவர் பிடித்ததும் அது மீண்டும் ஊன்றுகோலாக மாறுகிறது. இது தேவன் அவருடன் இருப்பதற்கான சாட்சி. இரண்டாவது அடையாளம், மோசே தனது கையை மார்புக்குள் வைக்கிறார். வெளியே எடுக்கும்போது அது குஷ்டரோகம் போல் வெண்மையாகிறது. மறுபடியும் மார்புக்குள் வைத்து வெளியே எடுத்த போது அது இயல்பாக மாறுகிறது. இதுவும் தேவனின் அதிகாரத்தின் அடையாளம். மூன்றாவது அடையாளம், நைல் நதி நீரை எடுத்து தரையில் ஊற்றினால் அது இரத்தமாக மாறும் என்று தேவன் கூறுகிறார். இந்த அடையாளங்கள் மூலம் மக்கள் நம்புவார்கள் என்று அவர் உறுதி அளிக்கிறார். ஆனால் மோசே இன்னும் தயங்குகிறார். நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன் என்று சொல்கிறார். அதற்கு தேவன், மனுஷனுக்கு வாய் கொடுத்தது யார்? நான் உன்னுடன் இருப்பேன், நீ சொல்ல வேண்டியதை நான் கற்பிப்பேன் என்று பதிலளிக்கிறார். இன்னும் மோசே தன்னை அனுப்ப வேண்டாம் என்று சொல்லும்போது தேவன் கோபம் கொள்கிறார். ஆனாலும் கிருபையால், உன் அண்ணன் ஆரோன் உன்னிடம் வருவான், அவன் நன்றாக பேசுவான், நீ அவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல், நான் உங்கள் இருவருடனும் இருப்பேன் என்று ஏற்பாடு செய்கிறார். ஆரோன் மக்கள் முன் பேசுவான். மோசே தேவனிடமிருந்து வார்த்தைகளை பெறுவான். பின்னர் மோசே தனது மாமனார் ரெகுவேலிடமிருந்து விடைபெற்று எகிப்துக்கு திரும்ப பயணம் தொடங்குகிறார். தேவன், உன்னை கொல்ல நினைத்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்று உறுதியளிக்கிறார். மோசே தனது மனைவி சிப்போராவையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார். பாதையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்கிறது. தேவன் மோசேயை எதிர்கொள்கிறார். அப்பொழுது சிப்போரால் தனது மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிறாள். அதன் பின் தேவன் அவனை விட்டு விடுகிறார். இது உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இந்நேரத்தில் தேவன் ஆரோனிடம், மோசேவை சந்திக்க வனாந்திரத்துக்கு போ என்று சொல்கிறார். ஆரோன் மோசேவை சந்தித்து முத்தமிடுகிறான். மோசே தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவனிடம் கூறுகிறார். அவர்கள் இருவரும் இஸ்ரவேல் மூப்பர்களை சேர்த்து தேவன் கொடுத்த அடையாளங்களை காட்டினர். மக்கள் அதை நம்பினார்கள். கர்த்தர் எங்களை நினைத்தார், எங்கள் துன்பத்தை கண்டார் என்று சொல்லி அவர்கள் தரை மட்டும் தாழ்ந்து தேவனை வணங்கினர். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் தேவன் தன் சேவகரின் பலவீனத்தையும் பயன்படுத்தி தனது திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை காட்டுகிறது. பயந்த மனிதனை தைரியமான கருவியாக மாற்றும் தேவனின் கிருபை இதில் வெளிப்படுகிறது.